அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கம். டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருக்க அத்தனை பிள்ளைக்கும் நல்ல நாளாக அமையட்டும். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பது ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி கைவேலைகளை செய்வதற்கு இல்லை தானே. ஆகவே இன்று நாங்கள் வித்தியாசமாகவே ஒரு கைவேலையை செய்திருக்க இதோ செய்யலான்னு நினைக்கிறேன். இது யார்? மந்திரவாதி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விச் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மஜ்னு தக்யூபின் என்று சொல்லி ஒரு அனிமேஷன் இருக்குது. அதாவது இங்கிலீஷில் இதை சொல்லுவாங்க கிக்கிஸ் டெலிவரி சர்வீஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது பொதுவான பொல்லாத ஒரு மந்திரக்காரியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு மந்திரக்காரி. அவரோடு அந்த பிளாக் கேட்ஸ் இருக்கும், கருப்பு பூனை ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க நிறைய உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அனிமேஷன் தான் இந்த. ஆகவே இந்த அனிமேஷனை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு எப்படி செய்யலாம், இந்த மாய மந்திரம் செய்யக்கூடிய இந்த மந்திரவாதி மாயக்காரியை எப்படி செய்யலாங்கன்னு நான் பார்க்க போகிறோம். இதற்கு நாங்கள் 2 கடுதாசி எங்களுக்கு தேவை. முதல்ல இப்போ நாங்கள் தலைப்பகுதியை செய்வோம். அதுக்கு இந்த கடுதாசியை எடுத்து இப்படி 2 நாங்கள் மடித்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்குது தானே. இதோ இந்த நேர்கோட்டு உட்பக்கமாக வரக்கூடிய மாதிரி நாங்கள் மடிப்போம். இதையும் இப்படி உட்பக்கமாக நாங்கள் மடிப்போம். இனி இது பாருங்க, இதை பின்பக்கமாக இப்படி மடிப்போம். அதுக்கு பிறகு இந்த ஒரு பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி இதை மடிக்கும்போது இந்த கோடை அவதானமாக பாருங்கள். இது இப்படி நகராமல் நேராக இருக்கக்கூடிய மாதிரி இப்படி மடிங்க மேல் நோக்கி. அதே போல் இந்த பக்கத்தையும் எடுத்து இப்படி மடிங்க. இதை செய்து கொண்டு மிக இலகுவாக இருக்கும். சரியாக 2 சமமாக வர மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்வோம். ஆமாம், முதல்ல நாங்கள் மடித்து வைத்த பிறகு அதன் பிறகு தான் நாங்கள் அழுத்தி கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இதை இந்த பக்கம் திருப்பி இந்த கீழேருந்து மேல் நோக்கி பாருங்கள், நேராக வரக்கூடிய மாதிரி சமமாக நடுவில் வர மாதிரி இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும் 2 பக்கத்தையும். அதுக்கு பிறகு இதை எடுத்து இதோ இந்த கோடு 2 தெரியுது தானே, இந்த அளவுக்கு நாங்கள் மடித்துக்கொள்வோம். இனி மற்ற பக்கம் திருப்பி பாருங்கள். இங்கே பாருங்கள், மந்திரக்காரியினுடைய முகம் பகுதி வந்துட்டுது, தலைப்பகுதி. இதில் இப்போ பாருங்கள், கண்களை வரைந்து இதை அழகுபடுத்தி கொள்ளலாம். இதோ நான் சொன்னேன் தானே, ரொம்ப இறக்க குணம் நிறைந்த மாயக்காரி என்று சொல்லி. ஆகவே சிரித்து கொண்டிருப்பது போல வாயை நாங்கள் இப்படி வரையலாம். இனி நாங்கள் தலைமுடி இருக்குது தானே, அதையும் கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இப்படி கீறி கொள்ளலாம். அதை பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு நாங்கள் இப்படி வரைந்து கொள்ளலாம். இனி நாங்கள் உடல் பகுதி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு அது ரொம்ப இலகு. இதோ இந்த பகுதியை எடுத்து இப்படி 2 மடித்து இதையும் உட்பக்கமாக 2 இப்படி மடிக்கணும். இனி இந்த பகுதியை எடுத்து மேல் நோக்கி இப்படி மடித்து இதோ இப்படி உள்பக்கமாக மடித்து இப்படி வைத்துக்கொள்ளுங்க. இனி இந்த இடத்துல கம் பூசி இப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இதோ பாருங்க, எங்களுடைய மந்திரக்காரி தயார் செய்துட்டேன். இனி இந்த அதாவது இந்த தும்பு தடியில் தானே அந்த மாயக்காரி பயணம் செய்வாங்க.
அதை நாங்கள் செய்யலாம் எப்படின்னு பாருங்கள். இந்த மண் நிறத்திலான கடதாசியை எடுத்து நாங்கள் இப்படி வெட்டி கொள்ளுவோம். இப்போ 4 சென்டிமீட்டர் நீளத்தில் நாங்கள் வெட்டி கொள்ளலாம். இதோ இப்படி சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு நாங்கள் வெட்டி எடுப்போம். கோடுகளை ஒரு பகுதியை இப்படி மட்டும் வெட்டி கொள்ளணும். இப்படி அதுக்கு பிறகு இது எங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னால் இப்படி நீங்கள் மடித்து கொள்ளலாம். இது இந்த மாதிரி இதோ தும்பு தடி போன்ற அமைப்பு வரக்கூடிய மாதிரி இதை இப்படி செய்து கொள்ளலாம். இனி இதோ பாருங்கள், கடைசி பகுதியை ஒட்டுறதுக்கு முதல்ல இப்படி கம்ம பூசி இதோ இந்த இடத்துல கம்ம பூசி இதை இப்படி வைத்து ஒட்டலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டிக்கொள்ளலாம். இது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. இதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் பூனையும் செய்து கொள்ளலாம் தானே. சரி, அடுத்த வீடியோலையும் இது மாதிரி நாங்கள் இப்படி செய்யலாமாங்கிறத சொல்லித்தரோம். தொடர்ந்து தயாராக இருங்க, எங்களோடு இணைந்துருங்க. ஆகவே மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே.